நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அமர்வோம். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய தியான பகுதி ஒரு முறை வாசிக்க கவனமாக கேட்போம். அது லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்கள். லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்களை வாசிக்க கவனமாக கேட்போம். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவருடைய பலிகளோடே கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரத்யுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததேயானால் மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கின்றீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கின்றீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதில் கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகின்றேன், ஒன்றையும் காணவில்லை. அதை வெட்டி போடு, அது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் அதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தன் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்பது. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அதில் அன்பின் தீயை மூட்டியது. பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைகள் உட்சத்துக்க தேவரே, எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்கியல் உங்களுடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபையாரே, இந்த நாள் மிக முக்கியமான ஒரு நாள். திருத்துவ பண்டிகை பின்வரக்கூடிய 10வது ஞாயிறு மிகவும் கண்ணீர் விடக்கூடிய ஒரு நாள். 377வது ஞானப்பாட்டு. எருசலேமே, எருசலேமே, உன்னை பார்த்து நாங்கள் கண்ணீர் விடுகிறோம். பூலோகத்தின் மேன்மை நீ கல்லின் மேல் கல் இராதபடி போன நாட்கள் வரும் என்று ஆண்டவர் சொன்னாரே, நீ கேட்கவில்லையே என்று சொல்லி, உண்மையாகவே மற்ற பாடல்களெல்லாம் பாடி பரிசுத்தாவினால் பரவசத்தினால் நிறைவதை விட அந்த பாடலை பாடினால் ஒருவேளை கர்த்தர் நம்மை எந்த அளவுக்கு விட்டு வைத்திருக்கிறார் என்பது அந்த பாடல் நமக்கு நன்றாக தெரியும். இல்லைனாக்கா நம்ம நிர்மூலமாகி போயிருக்கோம். நான் நிற்பதும் நிர்மூலமாக அதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை என்று சொல்லப்படுகிறது சொன்னால், இந்த 10வது ஞாயிறு எருசலேமை நினைவு கூறக்கூடிய ஞாயிறு. ஏன் நினைவு கூற வேண்டும்? அந்த எருசலேம் யூதர்கள் அந்த எருசலேமிலே இன்றும் சுவற்றிலே முட்டி மோதி, மேசியாவே வாரும், இரட்சகரே வாரும், மீண்டுமா எங்களுக்கு விடுதலை தார வாரும் என்று சொல்லி இயேசு வந்ததே அறியாமல் இன்றும் புலம்பிக் கொண்டு நிற்கின்றார்கள். அந்த சீயோன் வாசல் என்று சொல்லக்கூடிய அந்த வாசலிலே சுவற்றிலே முட்டி முட்டி மோதி யூத மக்கள், வைராக்கியமுள்ள யூதர்கள், இயேசு வந்ததே தெரியாமல் இன்றும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த எருசலேமை குறித்து தான் இந்த 13வது அதிகாரத்திலே கர்த்தர் நமக்கு காரியத்தை சொல்கின்றார். முதல் 13 வசனங்களை நாம் எடுத்து வாசித்து இருக்கிறோம். இந்த 13 வசனங்களிலே 3 செய்திகள் உண்டு.
1 5 வரைக்கும் ஒரு செய்தி, 6 9 வரைக்கும் 2வது செய்தி, 10 13 வரைக்கும் 3வது செய்தி. அது 13 வரைக்கும் இல்லை, அது 17 வரைக்கும் அந்த சம்பவங்கள் சொல்லப்படும். என்ன சம்பவம்? இந்த 3 செய்திகள் இது. முதலாவது காரியம், 1 5 காரியங்களை எடுத்து 5 வசனங்களை எடுத்து வாசித்தால் அதில் ஒரு செய்தி என்று சொன்னேனே, அது ஒரு செய்தி அல்ல, அதுவே 2 செய்தி. 1 3 வசனம் வரைக்கும் ஒரு செய்தியும், 4 5 இன்னொரு செய்தியாகவும் அது சொல்லப்படும். என்ன செய்திகள் அவைகள்? அதை தான் இந்த நாளிலே சற்று விரிவாக வேதத்தை ஆராய்ந்து பார்த்து நாம் அவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 1 5 வசனங்கள் கர்த்தர் அழிவு ஏற்படுவது குறித்து சொல்கின்றார். அந்த அழிவு பாவிகளுக்கு மட்டுமல்ல, உனக்கு எச்சரிக்கையாகவும் இருப்பதற்காக அவைகளை சொல்கின்றார். மரிக்கிறவர்களெல்லாம் பாவிகள் என்று சொல்லி நீ நினைக்காதே, நீ உயிரோடு இருப்பதனால் நீ அதிகமான யோகியன் என்று நினைக்காதே என்று சொல்லி கர்த்தர் தெளிவாய் முதல் 5 வசனங்களே சொல்கிறார். அதை குறித்து நாம் விரிவாய் பார்க்க போகின்றோம். 2வது காரியம் சொல்கிறது, 6 9 வசனங்களை வாசிக்கும்போது திராட்சை தோட்டத்திலே நடப்பட்ட அத்திமரம், அந்த மரத்தை குறித்து அவர் சொல்கின்றார். 3வது காரியம், 18 வருஷம் பலவீனமாய் இருந்த ஒரு பெண் எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக ஆலயத்துக்கு வந்தார், கர்த்தர் எப்படி அவளை தொட்டு சுகமாக்கினார் என்பதுதான் அந்த சம்பவம் சொல்கிறது. அந்த சம்பவம் அநேகருக்கு பிடிக்கவில்லை. முக்கியமாக இந்த ஜெப ஆலய தலைவனுக்கு அது பிடிக்கவில்லை, அங்கு இருந்த ஜனங்களுக்கு பிடிக்கவில்லை. அப்போது இயேசு கிறிஸ்து ஒரு உவமையின் மூலமாக சொல்லி அதை நிறைவு செய்கின்றார். இதைதான் இந்த நாளிலே நான் மிக தெளிவாய் பார்க்க போகின்றோம். முதல் வசனம் சொல்கிறது, பிலிப்பு என்று சொல்லக்கூடிய மனிதன் அல்ல, பிலாத்து என்று சொல்லக்கூடிய மனிதன். நாம் பிலிப்புக்கும் பிலாத்துக்கும் சில நேரத்தில் இந்த சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் இடரல் அடைவார்கள். இயேசுவை யார் சிலுவையில் அடித்தது அப்படின்னு சொன்னால் பிலிப்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. பிலிப்பு இல்லை, பிலாத்து. இந்த பிலாத்து என்று சொல்லக்கூடிய மனிதன், இந்த பிலாத்து என்று சொன்னால் என்ன அர்த்தமா? ஈட்டியை போன்றவன், ஈட்டியை பிடித்திருப்பவன், மிக கூர்மையானவன் என்று சொல்லி அதற்கு அர்த்தம். இந்த பிலாத்து என்று சொல்லக்கூடிய மனிதன் விசுவாச பிரமாணத்தில் இடத்தை பிடித்து விட்டான். விசுவாச பிரமாணத்தில் 2 மனிதர்களுடைய பெயர் சொல்லப்படுகிறது. ஒன்று பிலாத்து, இன்னொன்று கன்னிமரியாள். இந்த பிலாத்துக்கு ஒரு அடைமொழி உண்டு, குடும்ப பெயர் உண்டு. அதுதான் பொந்தியு என்று சொல்லக்கூடிய பெயர். அது குடும்ப பெயர். அந்த குடும்ப பெயரிலே தான் இவருடைய பெயர் பிலாத்து, குடும்ப பெயர் பொந்தியு. ஆகவேதான் பொந்தியு பிலாத்து என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இவர் மிக சிறிய வயதிலே ரோமாபுரியிலிருந்து இந்த யூதயா என்று சொல்லக்கூடிய தேசத்துக்கு அவர் என்ன செய்யப்பட்டார் என்று சொன்னால் கவர்னராக நியமிக்கப்பட்டார். மிக சின்ன வயதில் கவர்னராக நியமிக்கப்பட்டார். இந்த யூதர்கள் வாழ்ந்த பகுதி 2 பகுதிகளாய் பிரிக்கப்பட்டது. ஒன்று யூதேயா, இன்னொன்று கலிலேயா. இந்த யூதேயா பட்டணத்துக்கு ரோமாபுரியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஒரு பிரதிநிதியை வைத்தார்கள். அவர்கள் தான் இந்த கவர்னர் என்று சொல்லக்கூடியவர். ஆட்சி மன்றத்திலே ஆட்சி புரியக்கூடியவர். அவர் இளம் வயதில் வந்து அந்த ஆட்சியை எடுத்துக்கொண்டார். அப்படி என்று சொன்னால் கலிலேயா என்று சொல்லக்கூடிய பகுதியிலே அவர்களை மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்தவர்கள் யார் என்று சொன்னால் ஏரோது என்று சொல்லக்கூடிய மனிதன். இதை நாம் தெளிவாய் புரிந்து கொண்டால்தான் இனி சொல்லக்கூடிய செய்திகள் உங்களுக்கு புரியும். ஆட்சியில் வந்து அமர்ந்தவுடனே இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் நினைப்பதை விட்டு அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொன்னால் தன்னுடைய ஆட்சியை எப்படி ஸ்தாபிப்பது. இவர் ரோமாபுரியினுடைய பிரதிநிதியாய் வந்ததினால் ரோமாபுரியினுடைய ராயனுடைய ஸ்தாபனத்தை எப்படி இங்க நிலைநிறுத்துவது என்பதை குறித்து, இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா எப்படி காக்கா பிடிக்கிறது என்று சொல்லி அந்த ராயனுக்கு எப்படி ஃபேவரெல்லாம் செய்தா ராயன் நம்ம எப்படி எல்லாம் நல்லா பிரைஸ் பண்ணுவார் என்பதற்காக
அவன் செய்த சில சூழ்ச்சிகளை தான் இந்த இடத்திலே வரப்போகின்றது. என்ன சூழ்ச்சி என்று சொன்னால், அந்த எருசலேம், யூதேயாவினுடைய தலைநகரம் எருசலேம், அந்த எருசலேமிலே தண்ணீர் கிடையாது. ஆகவே இந்த தண்ணீரை கொண்டு வருவதற்கு பண வசதியை ரோமாபுரியிலிருந்து எடுப்பதை விட அவருடைய பணத்தை வைத்து அவர்களுடைய ஆட்சி செலுத்த வேண்டும் என்று சொல்லி என்ன நினைத்தார்கள் என்று சொன்னா, எருசலேம் தேவாலயத்தில் பணம் குமிஞ்சுகிட்டு இருக்கு, இந்த பணத்தை வைத்து தண்ணியை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சார். இதை பார்த்துட்டு தான் நம்ம பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய ஆந்திராவில் என்.டி. ராமாராவ் என்று சொல்லக்கூடியவர் முதலமைச்சராக இருக்கும்போது திருப்பதி தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துட்டு திருப்பதிக்கு தண்ணி கொண்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய திட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனால் மக்களுடைய எதிர்ப்பினால் அது செயலாற்றப்படவில்லை. அதே போல் இவர் என்ன நினைத்தார் என்று சொன்னால், இந்த எருசலேமுடைய பணத்தை வைத்துக்கொண்டு அதிலிருந்து தண்ணீரை எருசலேம் மக்களுக்கு கொடுக்கலாம் என்று நினைத்தார். ரெண்டு காரியம். ஒன்று, மக்களுக்கு தண்ணீர் வசதி கிடைக்கும், மக்கள் ராயனை புகழ்வார்கள், எருசலேமினுடைய வருமானத்தை குறைத்து விடலாம் என்பது அவருடைய எண்ணம். கையில் நிறைய பணம் இருந்தால் எல்லாரும் தான் கேட்பாங்க, இதை கொடு இதை கொடு இதை கொடு. பணம் இருந்தால் பிரச்சனை தான். இந்த சூழ்நிலையில் என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், அவர்கள் மக்கள் கொடுக்க முடியாது என்று சொல்லி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டார். இவர்கள் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக யூதர்களுக்கு ஒரே தெய்வ வணக்கம், யெகோவா தேவன். சொரூபம் கிடையாது, படம் கிடையாது, விக்கிரக ஆராதனை கிடையாது. ஆகவே இவர் என்ன செய்தார் என்று சொன்னால், ராயனுடைய சொரூபத்தை, ராயனுடைய உருவத்தை அவர் எருசலேமுடைய நகர வீதிகளிலே கொண்டு வருவதற்கு ஒரு சூழ்ச்சி செய்தார். இந்த சூழ்ச்சி என்ன நடைபெற்றது என்று சொன்னால், அந்த எருசலேம் நகரத்திலே ராயனுடைய கொடி, ராயனுடைய சொரூபம், ராயனுடைய உருவம் இவைகளை கொண்டு வரும் பொழுது இந்த இராணுவ வீரர்கள் அதை சுமந்து கொண்டு இராணுவ ஒரு அடையாள அணிவகுப்பை போல வந்து கொண்டிருக்கும் பொழுது, இவைகளை வேதத்திலே நாம் எங்கும் பார்க்க முடியாது. இது சரித்திரம், இது வரலாற்று செய்தி குறிப்புகள். என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், இங்கு இது எருசலேமுடைய நகரத்திலே, எருசலேமுடைய தேவாலயம் இருக்கக்கூடிய நகரத்திலே வரும்பொழுது நிச்சயமாய் பிரச்சனை வரும் என்பது இளம் வயதிலே தேர்ச்சி பெற்று கூர்மையாய் இருக்கக்கூடிய பெயரை கொண்ட இந்த பிலாத்து உணர்ந்து என்ன செய்தார் என்று சொன்னால், ரோம வீரர்களை யூதர்களைப் போல வேஷம் அணிந்து யூதர்களுக்குள்ளாகவே அவரை உலாவ விட்டு அங்கு வரும் பொழுது அவர்களை வைத்து கலகத்தை உருவாக்குவது. யூதர்களாய் இருக்கக்கூடிய ரோமர்கள் இராணுவ வீரர்கள் மீது கலகத்தை ஏற்படுத்தும் போது, இராணுவ வீரர்கள் யூதர்களை அடித்து துன்புறுத்தி அவளை முடித்து விட வேண்டும் என்பது அவருடைய திட்டம். இது இராணுவ திட்டம். நடைபெற்றது என்னவென்று சொன்னால், அதே போல் ஊர்வலமாக வரும் பொழுது யூதர்களைப் போல வேஷம் அணிந்த, உடை அணிந்த இந்த இராணுவ வீரர்கள், ரோமர்கள் யூதர்களுடைய இடத்திலிருந்து இராணுவ மக்களை தாக்கும் பொழுது, ரோமாபுரியினுடைய மக்களை தாக்கும் பொழுது அவர்கள் குறிவைத்து யூதர்களை கொலை செய்தார்கள். தப்பித்துக் கொள்வதற்காக அவர்கள் எருசலேம் தேவாலயத்துக்குள் வரும் பொழுது அந்த பலி பீடத்தில் உள்ள பொருட்களை, வைக்கக்கூடிய பொருட்கள் மீது வரும்போதும் அங்கு வந்து கொலை செய்தார்கள். அதை தான் இந்த ஒரே வசனம் சொல்லுகிறது. அதுதான் இவ்வளவு பெரிய கதையா சொன்ன. பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை